ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரோமா பிளானட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போவுமே நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போடலான்ட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ரெசிபி போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இன்ஸ்டண்ட்டாக நம்ம தோசை மாவு மாதிரி ரெடி பண்ணி அதில் எப்படி ரொட்டி சுடுறதுன்னு சொல்லி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அது ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு தெரில. நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணேன். புதுசாக ஏதாவது ரெசிபி யாராவது சொன்னாங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்க எல்லாருமே ஆசைப்படுவோம். அதே மாதிரி தான் இந்த ரெசிபியும் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுவரையும் ட்ரை பண்ணாதவங்களுக்காக ஒரு உண்மையான ரிவ்யூ கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இது பண்ணுறதுக்காக நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுத்து இதோட 1/2 கப் பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 கப் மாவுக்கு 1/2 கப் பால், அப்புறம் 1 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளும் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து 1 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். நான் அதை 1 கப் தண்ணியுமே அரை கப்பாக தான் சேர்த்தேன். சில பேர் பார்த்தா 2 கப் தண்ணி சேர்க்க சொல்லியிருந்தாங்க. அப்படி சேர்க்கும்போது ரொம்ப தண்ணியாக போயிடும். அப்புறம் எப்படி அது ரொட்டி ஆகுங்கிறது எனக்கு தெரில. நான் இப்போ மிக்ஸ் பண்ணது நம்ம சாதாரணமாக கோதுமை தோசை, மைதா தோசைக்கெலாம் கறப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பேட்டராக தான் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதோட ஒரு 2 இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். அதையும் சேர்த்து அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் ரொட்டிக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதில் எப்படி ரொட்டி சுடுறதுங்கிறத பார்ப்போம். இப்போது இந்த ரொட்டி சுடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. நீங்கள் சாதாரணமாக தோசை தவாலெல்லாம் சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொட்டி வராது. இது நம்ம மாவு பிணையாமல் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக தோசை மாவு மாதிரி ரெடி பண்ணி அதில் ரொட்டி சுடுறதுனால இன்ஸ்டன்ட் ரொட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இன்ஸ்டன்ட் ரொட்டிலாம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த ரொட்டி சுடுறதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்குது. நம்ம சாதாரணமாக ரொட்டி சுடுறதை விட இது 2 மடங்கு நேரம் அதிகமாக எடுக்குது. நம்ம ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ரொட்டி சுட்டால் கூட ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸில் ஒரு ரொட்டியை முடிச்சிருவோம். இப்போ நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு தோசையில் எப்படி அந்த ப்ரௌன் கலர் வருமோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு, ரொட்டி மாதிரி வருதான்னு பார்ப்போம். இது ஏன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா, இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டால் தான் அது ரொட்டி மாதிரி வருது, இல்லைன்னா தோசை மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி சுட்டால் தான் அது பொங்கி வரும்னு சொன்னாங்க. நான் இப்போ வரையும் ஒரு 5 மினிட்ஸாக சுட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் பொங்கி வரல. நம்ம ஃபர்ஸ்ட் சைடு பார்க்குறதுக்கு தோசை மாதிரி இருந்தாலும் இந்த சைடு பார்க்குறதுக்கு அப்படியே ரொட்டி மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்து தான் நம்ம வீடியோவில் ரொட்டி வந்துருச்சுன்னு நம்பிடுறோம். ஆனால் கண்ணால் பார்ப்பது பொய்ங்கிறது இதில் ரொம்ப கரெக்டாக இருக்குது. இனிமேல் நீங்கள் கை வலியே இல்லாமல், மாவு பிணைய தேவையே இல்லாமல் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரொட்டி சுடலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. மாவு பிணைய தேவையில்லை தான். ஆனால் நம்ம இந்த ரொட்டி சுடுற அந்த டைமில் நம்ம அந்த ரொட்டியை திருப்பி போடுறோம் பாருங்கள், அதுலேயே நமக்கு கை வலி வந்துடும். அந்த அளவுக்கு டைம் எடுக்குது. நமக்கு இன்ஸ்டன்ட் ரொட்டினா அது சீக்கிரமாக ரெடி ஆகணும். அப்போ தான் அது இன்ஸ்டன்ட் ரொட்டி. இதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்தால் அப்புறம் அது எப்படி இன்ஸ்டன்ட் ரொட்டி ஆகும்? அவ்வளோ நேரம் எடுத்துருச்சு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் ஆக போகுது. இவ்வளோ நேரம் நான் சுட்டும் அது பொங்குற மாதிரி தெரியல. லாஸ்ட்டாக துணியை வச்சு ப்ரெஸ் பண்ண சொன்னாங்க. அப்போ தான் பொங்கி வரும்னு. அதுவும் நான் பண்ணி பார்த்தேன். அப்போ கூட எனக்கு பொங்கி வரல. அவ்வளோதாங்க. இந்த ரொட்டி நம்ம ஒரு 10 மினிட்ஸாக சுட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே இந்த ரொட்டி பொங்கி வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால் நம்ம இதை எடுத்துகிட்டு இன்னொரு ரொட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பொங்கி வராதனால நான் அடுத்த ரொட்டிக்கு என்ன பண்ணேன்னா, அவங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் அந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக ஆக்கிக்கிட்டேன். அப்போயாவது பொங்கி வருதான்னு பார்ப்போம்னு சொல்லி
ஆனால் அப்படி பண்ணி ஊற்றும்போது அது என்ன ஆச்சுன்னா, தோசைக்கு ஊற்றும்போது அந்த மாவில் இடையில ஓட்டை விழுவும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை நான் திரும்ப திரும்ப அந்த மேலே லைட்டாக மாவை ஊற்றி ஊற்றி சரி பண்ணேன். ஆனால் அதுவுமே வந்து எனக்கு ரொட்டி மாதிரி வரல. அதுவுமே நமக்கு நல்லா திக்கான தோசை மாதிரி தான் வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், 2 சைடும் நான் மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். இன்னும் அது வந்து ரொட்டி மாதிரி பார்க்குறது கூட இன்னும் வரல. நல்லா ஊத்தப்பம் மாதிரி வந்திருக்கு. நான் ஒரு 3 ரொட்டி வர ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுவுமே ஒழுங்கா வரல. அதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரொட்டி உள்ளேலாம் எப்படி வந்திருக்குன்னு பிரித்து பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா, பார்க்குறதுக்கு அப்படியே ரொட்டி மாரி தான் இருக்கு. ஆனா உள்ள பிரிச்சு பார்த்தோம்னா, அந்த தோசையில எப்படி உள்ள பிசு பிசுன்னு இருக்குமோ, அதே மாரி தான் இருக்கு. இது கண்டிப்பா ரொட்டி கிடையாது. ஸோ அந்த வீடியோவ பார்த்து யாரும் ஏமாறாதீங்க. இத எந்த விதத்துலயும் ரொட்டியோட சேர்க்க முடியாது. நம்ம சாதாரணமா ரொட்டி சுட்டோம்னா, கண்டிப்பா இவ்வளோ நேரம் எடுக்காது. இதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்திருக்கு. ஸோ நமக்கு இத ட்ரை பண்ணோம்னா, டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதுக்கு மேல இந்த தோசைய நம்ம சாப்பிடவும் முடியாது. ஏன்னா, நம்ம தோசை ஊத்துனா நல்லா முருகலா ஊத்துவோம். ஆனா, இது வந்து அந்த மாதிரி கண்டிப்பா இல்ல. தோசை மாதிரியும் இல்ல, ரொட்டி மாதிரியும் இல்ல. அதனால இது 2டையுமே இத சேர்க்க முடியாது. அது மாதிரி பார்த்துருப்பீங்க. எல்லாருமே ஏதாவது நான்ஸ்டிக் பேன்ல தான் பண்ணியிருப்பாங்க. சாதாரண தோசை தவால பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால இந்த மாரி நான்ஸ்டிக் பேன் இல்லாதவங்க ஏதாவது ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பா அது தோசை மாரி தான் வரும். இல்லாட்டி ஒட்டிக்கிட்டு வரவே செய்யாது. நான் நான்ஸ்டிக் பேன்ல பண்ணப்பவே ஒன் டைம் இந்த மாரி ஒட்டிக்கிட்டு வரமாட்டேன்ருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம சேனலில் எப்போவுமே ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரி வீடியோக்கள் பார்க்க நம்ம அரோமா பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.